Good morning students. Today let us study about pollination in plants. அதாவது மகரந்த சேர்க்கை பற்றி நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஒரு அன்பான வேண்டுகோள், நீ என்ன பண்ணணும்னா உன் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை கவனி. ஒரு பென்னோ பென்சிலோ கையில் வச்சுக்கோ. சொல்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை புக்கில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. சரி, what is pollination? The process of transfer of pollen grains from the anther to the stigma of a flower is called pollination. அதாவது மகரந்த பையிலிருந்து மகரந்த துகள்கள் சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு மகரந்த சேர்க்கை எனப்படும். Pollination is a characteristic feature of spermatophytes, that is gymnosperms and angiosperms. இது ஜிம்னோஸ்போம் ஏஞ்சியோஸ்போம் தாவரங்களில் உள்ள ஒரு சிறப்பு பண்பு ஆகும். ஜிம்னோஸ்போம்ங்கிறது பைனஸ், சைக்கஸ், இதெல்லாம் ஜிம்னோஸ்போம் பிளான்ஸு. ஏஞ்சியோஸ்போம்ங்கிறது பூக்கும் தாவரங்களை நம்ம ஏஞ்சியோஸ்போம்ஸ்னு சொல்கிறோம். Pollination in gymnosperm is different from pollination in angiosperms. Give reasons அப்படின்னு சொல்லி ஒரு புக் பேக் கொஸ்டின் இருக்குது. அதுக்குள்ள ஆன்சர் நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். Pollination in gymnosperm is said to be direct as the pollens are deposited directly on the exposed ovules, whereas in angiosperms it is said to be indirect as the pollens are deposited on the stigma of the pistil. அதாவது ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு பேர் திறந்த விதை தாவரங்கள். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னால் மகரந்த துகள்கள் திறந்த நிலையில் உள்ள சூல்களை நேரடியாக சென்றடைகின்றன. ஆனால் மூடு விதை தாவரங்கள் அல்லது ஏஞ்சியோஸ்போம் தாவரங்களில் பார்த்தோன்னா ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லி 3 பார்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டிக்மாவில் போய் தான் மகரந்த துகள்கள் விழும். அதிலிருந்து அது ஜெர்மினேட் ஆகி இந்த ஸ்டைல் வழியாக வந்து கீழே உள்ள ஓவியூவில் அடையும். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். பாலினேஷன் இன் ஜிம்னோஸ்போம்ஸ் அண்ட் பாலினேஷன் இன் ஏஞ்சியோஸ்போம்ஸ். There are 2 types of flowers in angiosperms. They are chasmogamous flower and clistogamous flower. Chasmogamous flower means the flower opens and exposes its mature anthers and stigma for pollination. Such flowers are called chasmogamous and the phenomenon is chasmogamy. அதாவது திறந்த மலர்கள் எக்ஸ்போஸ் ஆகும், ஃப்ளவர் ஓப்பன் ஆகும், அதுக்கு பேர் chasmogamy. In other plants pollination occurs without opening and exposing their sex organs. Such flowers are called clistogamous and the phenomenon is clistogamy. அதாவது மூடிய மலர் தாவரங்கள், ஃப்ளவர் ஓப்பன் ஆகாமலே அதுக்கு உள்ள மகரந்த சேர்க்கை நடைபெறும். அந்த கண்டிஷனுக்கு பேர் clistogamy. There are 2 types of pollination. They are self-pollination and cross-pollination. அதாவது தன்மகரந்த சேர்க்கை, அடுத்ததுக்கு பேர் அயல் மகரந்த சேர்க்கை. What is self-pollination? The transfer of pollen grains from the anther to the stigma of the same flower is called self-pollination or autogamy. அதாவது ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள்கள் அதே மலரில் உள்ள சூலகமுடியை சென்றடைந்தால் அதற்கு பேர் தன்மகரந்த சேர்க்கை. Second one is cross-pollination. What is cross-pollination? The transfer of pollens from the anther to the stigma of another flower of the same species. அதாவது ஒரு பூவில் உள்ள மகரந்த துகள்கள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்திலுள்ள மலரிலுள்ள சூலகமுடியை சென்றடைந்தால் அதற்கு பேர் அயல் மகரந்த சேர்க்கை. இப்போது கத்திரிக்காய் செடியில் உள்ள மகரந்த துகள்கள் வெண்டைக்காய் செடியில் போய் விழுந்துச்சுன்னு சொன்னால் அங்கே மகரந்த சேர்க்கை நடைபெறாது. அதான் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ், அதே இனத்தை சார்ந்த. உங்கள் புக்கில் ஆக்சுவலாக அந்த வேர்டு கொடுக்கல, ஆனால் அதுதான் கரெக்ட் டெஃபினிஷன். அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்திலுள்ள மலரினை சென்றடைந்தால் அதற்கு பேர் அயல் மகரந்த சேர்க்கை. In order to promote self-pollination, the flowers of the plants have several adaptations or mechanisms. Let us see one by one. First one is clistogamy. அதாவது மூடிய மலர் மகரந்த சேர்க்கை. Example for clistogamy is camelina, ஆக்சாலிஸ் அண்ட் வயோலா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பிக்சர் என்னன்னு சொன்னால் காமலினா பெங்காலென்சிஸ்.
In Camelina bengalensis, 2 types of flowers are produced, aerial and underground flowers. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பிக்சரில் 2 டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது. அதாவது தரைமேல் மலர்கள் வயலட் கலரில் பூ இருக்குது. இன்னொன்று வந்து பூமிக்கு அடியிலையும் மலர்கள் இருக்குது. அதான் தரைகீழ் மலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The aerial flowers are brightly colored, chasmogamous and insect pollinated. தரைக்கு மேலே இருக்கிற அந்த வயலட் கலர் ஃப்ளாரில் என்ன பாலினேஷன் நடக்கும்னு சொன்னால் பூச்சிகள் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறும். The underground flowers are born on the subterranean branches of the rhizome that are dull, clistogamous and self-pollinated and are not dependent on pollinators for pollination. அதாவது தரைக்கு கீழே உள்ள மலர்கள் வந்து மூடிய மலர்கள், அதுக்கு உள்ளேயும் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. அதுக்கு பேர் கிளிஸ்டோகேமஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். திறந்த மலர் மகரந்த சேர்க்கைக்கு பேர் சாஸ்மோகேமி, மூடிய மலர் மகரந்த சேர்க்கைக்கு பேர் கிளிஸ்டோகேமஸ். அப்போ ஒரே தாவரத்தில் பூச்சிகள் மூலமாகவும் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இன்னொன்று வந்து செல்ஃப் பாலினேஷனும் நடைபெறுகிறது. ஹோமோகேமி, ஹோமோ மீன்ஸ் சேம், அதாவது தமிழில் ஒத்த முதிர்வு. When stamens and stigma of a flower mature at the same time, it is said to be homogamy. It favors self-pollination to occur. அதாவது மகரந்த தாழ்வட்டமும் சூலக வட்டமும் ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடையும் போது அங்கே செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு மிராபிலிஸ் ஜெலப்பா, அதாவது அந்தி மந்தாரை அல்லது 4 o'clock பிளான்ட். இன்னொன்று வந்து கேத்தராந்தஸ் ரோசியஸ், இதோட தமிழ் நேம் வந்து நித்திய கல்யாணி. பக்கத்தில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் டைப் இஸ் இன்கம்ப்ளீட் டைகோகமி, அதாவது முழுமையற்ற இரு கால முதிர்வு. In dichogamous flowers, the stamen and stigma of a flower mature at different time. ஒரு மலரில் உள்ள மகரந்த தாழ்வட்டமும் சூலக வட்டமும் வெவ்வேறு நேரங்களில் முதிர்ச்சி அடையும். ஆனால் திரும்ப என்ன கொடுத்துருக்குன்னு சொன்னால், சம்டைம்ஸ் the time of maturation of these essential organs overlap so that it becomes favorable for self pollination. அதாவது இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொன்னால், இப்போ ஒரு செடியில் நிறைய பூ பூத்துருக்குன்னு சொன்னால், ஒரு பூவில் உள்ள மகரந்த தாழ்வட்டம் முதிர்ச்சி அடைந்திருக்கும் போது இன்னொரு பூவில் உள்ள சூலக வட்டம் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்போது இந்த ரெண்டுக்கு இடையில் மகரந்த சேர்க்கை நடைபெறும். இதுக்கு தான் பேர் இன்கம்ப்ளீட் டைகோகமி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஸ் பாலினேஷன். What is cross pollination? The transfer of pollen grains from the anther to the stigma of another flower of the same species is called cross pollination. இப்போ cross pollination நடக்கணும்னு சொன்னால் தாவரங்களில் உள்ள தகவமைப்புகள் அதை வச்சு ஒரு 2 டைப் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கெய்டினோகமி. when the pollen deposits on another flower of the same individual plant is said to be geitinogamy. It usually occurs in plants which show monoecious condition. Monoecious means mono means one. Monoecious means male and female flowers are present in the same plant. அதாவது ஆண் மலர் தனியாக இருக்கும், பெண் மலர் தனியாக இருக்கும், ரெண்டும் ஒரே தாவரத்தில் காணப்பட்டால் அதுக்கு தான் பேர் மொனோஷியஸ் கண்டிஷன். இட் இஸ் ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன், பட் இட் இஸ் சிமிலர் டு ஆட்டோகேமி பிகாஸ் த pollen come from the same plant. Next type is xenogamy. When the pollen deposits on another flower of a different plant of the same species is called xenogamy. இந்த geitinogamy, xenogamy இந்த டேர்ம்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு இல்லை ஒன் வேர்டிலெலாம் இதை கேட்பாங்க. கான்ட்ரிவன்சஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன், அதாவது அயல் மகரந்த சேர்க்கைக்கான உத்திகள் அல்லது தகவமைப்புகள். இந்த ஃப்ளவர் ஆஃப் அ பிளான்ட்ஸ் ஹேவ் ஆல்சோ செவரல் மெக்கானிசம்ஸ் தட் ப்ரமோட் கிராஸ் பாலினேஷன். இதில் ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைக்ளைனி ஆர் யூனிசெக்சுவாலிட்டி. அதாவது யூனிசெக்சுவாலிட்டி மீன்ஸ் இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று மொனோஷியஸ் கண்டிஷன், another one is dioecious condition. When the flowers are unisexual, only cross pollination is possible. First one is monoecious. Monoecious means male and female flowers on the same plant. For example, coconut.
அதாவது தென்னை மரத்தில் இந்த பாலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீமேல் ஃப்ளார் இருக்கும், நுனியில் மேல் ஃப்ளார் இருக்கும். தென் பிட்டர் கார்ட், பாகற்காய். இன் பிளான்ஸ் லைக் கேஸ்டர், அதாவது ஆமணக்கு. தென் மெய்ஸ், மக்காச்சோளம். ஆட்டோகாமி இஸ் ப்ரிவெண்டட் பட் கைட்னோகாமி டேக்ஸ் பிளேஸ். Next one is dioecious condition. Male and female flowers on different plants. இதில் ஆண் மலர் தனியாக இருக்கும், பெண் மலர் தனியாக இருக்கும், ஆனால் தனித்தனி தாவரத்தில் காணப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பொராசஸ் அப்படின்னு சொன்னால் பனைமரம். தென் கரிக்கா பப்பாளி. தென் டேட் ஃபார்ம், அதாவது பேரீச்சம்பழம் மரம். இதில் ஹியர் போத் ஆட்டோகாமி அண்ட் கைட்னோகாமி ஆர் ப்ரிவெண்டட். இங்கெல்லாம் தனித்தனி மரமாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக இங்கே பாலினேஷன் மட்டுமே இங்கே நடைபெற முடியும். நெக்ஸ்ட் சைடு ஹெட்டிங் இஸ் மோனோக்ளைனி ஆர் பைசெக்ஷுவாலிட்டி. Flowers are bisexual and the special adaptations of the flower prevent self-pollination. இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளார் வந்து இருபால் மலர் தான், ஆனால் அதுக்கு சில அடாப்டேஷன்ஸ். Let us see one by one. First one is dichogamy. In bisexual flowers, anther and stamens mature at different times. அதாவது ஆந்தரும் ஸ்டிக்மாஸும் வேறு நேரத்தில் மெச்சூர் ஆகும். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று புரோட்டாண்ட்ரி, அடுத்து புரோட்டோகைனி. ஆண்ட்ரீஷியம், அதை தான் புரோட்டாண்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அப்போ ப்ரோ மீன்ஸ் சீக்கிரமாக, அதாவது the stamens mature earlier than the stigma of the flowers. முதல்ல ஆந்தர் மெச்சூர் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் கைனீஷியம் மெச்சூர் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ்னால் சூரியகாந்தி, இன்னொன்று கிளீரோடென்ட்ரான். இப்போது ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் பார்க்குறீங்க, அது எக்ஸாம்பிள் ஃபார் புரோட்டாண்ட்ரி, கிளீரோடென்ட்ரான். இதில் ஃபஸ்ட்டு பிக்சரில் நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேமன்ஸ் இது கிளியராக இருக்குது, ஆண்ட்ரீஷியம் கீழே வளைஞ்சு போயிருக்கு. செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேமன்ஸ் எல்லாம் வளைஞ்சு போயிட்டு, அதாவது மெச்சூர் ஆகி அது காஞ்சி போயிட்டு, அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, ஸ்டைல் ஸ்டிக்மா இதெல்லாம் அதாவது மெச்சூர் ஆகி பாலினேஷனுக்கு அது ரெடியாக இருக்குது. இதுக்கு பேர் புரோட்டாண்ட்ரி. அடுத்து கைனீஷியம். The stigma mature earlier than the stamens of the flower. அதாவது கைனீஷியம் முதல்ல மெச்சூர் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்க்ராஃபுலேரியா நாடியூசா, இன்னொன்று அரிஸ்டோலோகியா பிராக்டியேட்டா. இப்போது உங்கள் புக்கில் ஸ்க்ராஃபுலேரியா படம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பிக்சரில் ஸ்டிக்மா ஸ்டைல் அதை மட்டும் காட்டியிருக்கு, அடுத்த பிக்சரில் ஸ்டேமன்ஸ் காட்டியிருக்கு. அப்போ முதல்ல கைனீஷியம் மெச்சூர் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ரீஷியம் மெச்சூர் ஆகும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ஹெர்கோகாமி. எக்ஸாம்பிள் ஃபார் ஹெர்கோகாமி இஸ் குளோரியோசா சூப்பர்பா. அதாவது குளோரியோசாங்கிறது செங்காந்தள் மலர், நம்முடைய மாநில மலர் இந்த குளோரியோசா தான். In bisexual flowers, the essential organs, the stamens and the stigmas are arranged in such a way that cell pollination becomes impossible. இப்போ இந்த பூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், மேலே அந்த இதழ்கள் இருக்குது, கீழே தான் அந்த ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் கொடுத்துருக்கு. இப்போ கைனீஷியம் ஒரு பக்கத்தை பார்த்துட்ருக்கு, ஆண்ட்ரீஷியம் இன்னொரு பக்கத்தை பார்த்துட்ருக்கு. அப்போது இந்த கண்டிஷனில் இங்கே செல்ஃப் பாலினேஷன் நடைபெறதுக்கு சான்ஸ் இல்லை. அதான் என்ன கொடுத்துருக்குன்னு சொன்னால் the stamens and the stigmas are arranged in such a way that pollination becomes impossible. இன்னொரு எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி பூ நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரீஷியம் கீழே இருக்கும், கைனீஷியம் மேலே இருக்கும். அப்போது ஆந்தர்ஸ் ஆந்தரில் உள்ள போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக்மாவில் போய் சேரணும்னு சொன்னால் தானாக போக முடியாது, கண்டிப்பாக அங்கே ஒரு பாலினேட்டிங் ஏஜெண்ட் தேவை. இதுக்கு தான் பேர் ஹெர்கோகாமி. நெக்ஸ்ட் சைடு ஹெட்டிங் இஸ் ஹெட்டிரோஸ்டைலி. ஹெட்டிரோ மீன்ஸ் டிஃப்ரெண்ட், ஸ்டைல் அதாவது கைனீஷியத்தில் ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மா அதில் உள்ள ஸ்டைலோட லென்த் வித்தியாசமாக இருக்கும், அதான் ஹெட்டிரோஸ்டைலி. சம் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் 2 or 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் that are different in their length of the stamens and style. இப்போது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, அதில் ஒன்று டைஸ்டைலின்னு கொடுத்துருக்கு, அடுத்து ட்ரைஸ்டைலி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைஸ்டைலி. டை மீன் 2, ஸ்டைல் அதாவது ஒரே மலரில் ஒரே தாவரத்தில் உள்ள மலர்களில் வெளியே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் உள்ள அந்த கைனீஷியத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பூவில் உள்ள அந்த ஸ்டைல் நீளமாக இருக்குது, அடுத்த பூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டையாக இருக்குது. இதில் 2 டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது.
The plant produces two forms of flowers. One is pin or long style. Long stigmatic papilla, short stamens and small pollen grains. Next one is thrumide or short style. A small stigmatic papilla, long stamens and large pollen grains. Example வந்துட்டு primula. இதில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஃபஸ்ட்டு டயக்ராமில் அந்த ஸ்டைல் வந்து உயரமாக இருக்குது, ஆனால் அதில் உள்ள ஆண்ட்ரீஷியம் அடியில் இருக்குது. அடுத்த ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டைல் வந்து குட்டையாக இருக்குது, ஆண்ட்ரீஷியம் மேலே இருக்குது. அப்போ இந்த ரெண்டு மலர்களுக்கு இடையில் பாலினேஷன் நடைபெறும். அதுக்கு தான் பேர் டைஸ்டைலி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரைஸ்டைலி. இந்த பிளான்ட் ப்ரொடியூசஸ் 3 kinds ஆஃப் ஃப்ளவர்ஸ். அதாவது ஒரே தாவரத்தில் பூக்கள் வெளியே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் உள்ள ஸ்டைல், ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் பார்த்தோன்னு சொன்னால் அதில் 3 விதமான மலர்கள் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு த லென்த் ஆஃப் த ஸ்டைல் அண்ட் ஸ்டேமன்ஸ். ஹியர் த போலன் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஒன் டைப் can pollinate only the other 2 types but not the one type. Example lythrum. இதில் 3 பூ காட்டியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டைல் ஸ்டிக்மா இது வந்து உயரமாக இருக்குது, அடுத்ததில் மீடியம் சைஸில் இருக்குது, அடுத்ததில் வந்து ரொம்ப குட்டையாக இருக்குது. அப்போது இதுகளுக்கு இடையில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் பாலினேஷன் நடைபெறும். இதுக்கு பேர் எக்ஸாம்பிள் வந்துட்டு லைத்ரம். Last type is self-sterility or self-incompatibility. In some plants, when the pollen grain of the flower reaches the stigma of the same, it is unable to germinate or prevented to germinate on the own stigma. அதாவது சில தாவரங்களில், ஃபார் எக்ஸாம்பிள் அபூட்டிலான் அப்படின்னு சொன்னால் துத்தி, இன்னொன்று வந்து பாசிஃப்ளோரா. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பூவில் உள்ள மகரந்த துகள்கள் அதே பூவில் உள்ள ஸ்டிக்மாவை போய் அடைஞ்சுன்னா அங்கே ஜெர்மினேட் ஆகாது. சரி, அதான் அன்னேபிள் டு ஜெர்மினேட் ஆர் ப்ரிவென்டட் டு ஜெர்மினேட். இன்னொரு பூவில் உள்ள மகரந்த துகள் மட்டுமே அதில் ஜெர்மினேட் ஆக முடியும். இதுக்கு தான் பேர் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்காம்பேட்டிபிலிட்டி. That's all.